அதிகாலையில் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியை காணும்படி வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே காலைதோறும் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சாட்சியாக நான் கேட்கிறேன், நானும் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக எனக்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. நானும் அந்த வசனங்களை வாசிக்க தியானிக்க கர்த்தர் என்னோடு கூட இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் மீண்டும் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். 5வது வசனத்தையும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு உலகத்தில் உணவு மிக முக்கியமாக இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு பட்டினியினாலே சாகிறார். அநேகருக்கு சரியான உணவு கிடைப்பதில்லை, 3 வேளையும் சாப்பிட முடியறதில்லை. அநேக தேசங்களில் பஞ்சம் இருக்கிறது. பட்டினியாய் சாகிற பிள்ளைகளை பார்க்குறோம். கொடுமையான ஒரு வியாதியை விட மோசமானது தான் இந்த பஞ்சம், உணவு பஞ்சம். பார்த்தீங்களா? இப்போது இந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்குற பிள்ளைகளுக்கு அவருடைய கூடையும் மாப்பிசைக்கிற தொட்டியும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? பார்த்தீங்களா? என்றென்றைக்கும் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போது உனக்கு உங்கள் வீட்டில் உணவுக்கும் குறைவு கிடையவே கிடையாது. ஸோ கூடை என்பது செல்வங்களை, தானியங்களை, உணவுப் பொருட்களை எல்லாவற்றையும் அதில் குறிக்கிறது. அதுதான் கூடை. கூடையில் தான் போயிட்டு காய்கறிகள், அரிசி, மிளகாலாம் வாங்கி கொண்டு வரோம் கூடை அப்படின்னு கேரி பண்ணுறோம் பாருங்க. அப்போ வீட்டில் வந்து கூடைகளில் நம்ம பொருட்களை சேர்த்து வச்சுருக்கிறோம். அந்த கூடை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேகரித்து வைக்கக்கூடிய, வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த கூடை நீங்கள் நினச்சிக்கலாம், ஒரு வேளை பார்த்துக்கலாம். ஆனால் அதுவும் குறைவுபடாது, மாப்பிசைக்கிற தொட்டியும் குறைவுபடாது. ஏனென்றால் அந்த நாட்களெல்லாம் அவங்க மாவை பிசைந்து அப்பம் சுட்டு தான் அதிகமாக சாப்பிட்ருக்கிறாங்க. அப்பம். ஆகவே அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது உணவுக்கும் பஞ்சமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மால் 3 வேளை உணவு உண்ண முடியும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். 2வது, அந்த உணவு இல்லாமல் பட்டினியாக இருந்து மடிந்து போகிறவர்களை பாருங்கள். அந்த உணவு சரியான உணவாக இல்லாமல் கெட்டு போன உணவோ பழசோ அப்படியோ வாங்கி அது வரலாறு உடல் கெட்டு போகிறது பாருங்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள், அதை நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில், கர்த்தருடைய சத்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிக்கிறார். அந்த களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறது, குறைவுபடுவது கிடையாது. அப்போது ஒவ்வொரு நாளும் உணவு தயாரிக்கக்கூடிய அந்த மாப்பிசைக்கிற தொட்டியும் நிறைந்திருக்கிறது, எண்ணெயும் குறைவதில்லை, மாவும் குறைவதில்லை நாம் பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது ஆசீர்வாதம் என்று பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குறார். ஆசீர்வாதத்தின் மேலே ஒரு ஆசீர்வாதம். இந்த 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அதன்படி செய்ய கவனமாக இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய கூடையையும் மாப்பிசை தொட்டியும் ஆசீர்வதிக்கிறார். செவிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் என்றென்றைக்கும் உணவுக்காகவும் உடைக்காகவும் ஆண்டவரே சோதரம் நாங்கள் மற்றவர்கள் கையேந்தாமல் எங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி தேவைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அப்படி நிரந்தரமாக நாங்கள் என்றென்றைக்கும் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய், அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் எங்களை நடத்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.